எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜிஓவில் ஃபண்டிங் வாங்குறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்டிங் வாங்குறது இன்சென்ஸ் எப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நிறைய மெசேஜ் அண்ட் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஈவன் நம்ம கிளைண்ட்ஸே பண்ணுறாங்க. அதாவது ஒரு 3-4 வருஷமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற சில என்ஜிஓஸே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஃபண்டிங்கை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நிறைய நான் வந்து நம்ம ஒப்பீனியனும் கொடுத்துருக்கோம். அதை மீறியும் இப்போ திரும்ப அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த என்ஜிஓ வச்சுருக்க எல்லாருக்குமே டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகவோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சில நபராகவோ யாராவது அறிமுகமாகி உங்களுக்கு ஒரு என்ஜிஓக்கு ஒரு ஃபண்டு பண்ணுறேன், அதுக்கு இந்த இந்த க்ரைட்டேரியா தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமாக என்னன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வேலட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா பொதுவாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். இதில் வந்து இந்த கேட்வேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கேட்வேஸ் இன் சென்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் சில பிளாட்ஃபார்ம் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு இந்த பேடிஎம், பேபால்லாம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ரேசர் பே இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பேயூ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஃபண்டை வந்து உங்களோட என்ஜிஓக்கு நான் மாற்றி விட்டேன்னா, நீங்கள் யூட்டர்ன் வந்து சர்டைன் அமௌண்ட் எங்களுக்கு தரணும். அது லிக்விடில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க? ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்துட்டு அதில் பாதி அமௌண்ட் மட்டும் ரிட்டர்ன் கேட்குறாங்கன்னும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசை ஒன்று வந்துடும். ஸோ அந்த ஆசை வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து லீகலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பியூர்லி இல்லீகல். ஸோ இவங்க சொல்கிற வேலட் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் போது வெளிநாட்டிலேருந்து யாராவது டிபிஎஃப் ஃபண்ட் அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. டிபிஎஃப் ஃபண்ட் வந்து ஒரு வேலெட்டில் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாற்றி விடுறேன், நீங்கள் எனக்கு லிக்விடாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர்ன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேஃபர் சைடு. இது ஈவன் இல்லீகலாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு மீடியேட்டர் பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த பர்சன் வந்து சேஃபர் சைடாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட லிக்விடாக வாங்கிட்டு போய் அவன் யார் என்னென்னு ஒரு கேவைசின்னு தெரியாது, அவங்க என்ன ஐடென்டிட்டின்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டா கூட, இன்கேஸ் நடந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டா கூட அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நாளைக்கு இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் இருக்கலாம், 2 மாதத்தில் இருக்கலாம், 3 மாதத்தில் இருக்கலாம், ஏன் ஈவன் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் கூட இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசாகலாம். ஓகேங்களா? பெருசாகும் போது அப்போ ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது, ஒரு கிரிமினல் சார்ஜ் ஷீட் போடுறாங்க அப்படின்னும் போது, ஒரு கிரிமினல் சார்ஜஸ் வருது அப்படின்னும் போது உங்கள் என்ஜிஓ தான் அதை ஃபேஸ் பண்ண போகுது. அப்போது சென்டர், ரிசீவர் 2 பேரும் மாட்டுவீங்க. நடுவில் அந்த இன்டர்மீடியட் யாரும் தெரியாமல் அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். ஸோ இப்படி நடக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னா, தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பேஜ் எடுத்தாலே ஒமிட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது. ஏன்னா டாபிக்குள்ளே இப்போ தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறது என்னென்னா, இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இது ஏன்னு நான் அதுக்கப்புறம் ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வேலட் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு வேலெட்லேருந்து டிஜிட்டலாக அமௌண்ட் வந்து உங்களோட ட்ரஸ்ட்டுக்குள்ளே ஃபண்ட் லோட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டு எக்ஸாம்பிள் எதிரோ உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா அனுப்புகிறாங்க. அதில் வந்து 50,000 வந்து எனக்கு வந்து யூட்டான நீங்கள் லிக்விட் கொடுத்துடணும்னு கேட்குறாங்க. இப்போ லிக்விட் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட கை காசோ இல்லை வெளியில் கடன் வாங்கி ஒரு 50,000 என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேஷாக கொடுத்துருவீங்க. ஸோ 50,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. இதில் 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற அந்த வேலட் டிரான்சாக்ஷன் எதிரோ அவங்க வந்து ஃபாரின் ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் ஃபண்டு இருக்கும்போது உங்களுக்கு எஃப்சிஆர் இருக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பரான ஃபண்டாக இருக்கும்போது ஃபாரின் ஃபண்டாக இருந்துச்சுன்னா எஃப்சிஆர் இருக்கணும். ஸோ எஃப்சிஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ரிசீவ் பண்ணி ஃபுல் டொனேஷன் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்போ எஃப்சிஆர் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஐஎன்ஆராக கன்வெர்ட் ஆகி உங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது எஃப்சிஆர் இருக்கும்போது இது பண்ணுறது உங்களுக்கு சேஃபு. ஸோ இதுலேருந்து வெளியில் நீங்கள் வந்து எடுத்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோ யூட்டர்ன் பண்ணுறதோ ப்ராசஸ் சாத்தியம் கிடையாது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்படி பண்ணலான்றதுக்கு இது ஒரு சாத்தியபூர்வமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி யார் இல்லை அந்த இண்டிவிஜுவல் யார், அவங்க எதுக்காக உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்கன்றத உங்களோட டொனேஷன் லெட்டர் அவங்க கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு நாங்கள் தரோம், இந்த வேலெட்லேருந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், ஃபுல் கேவிசி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே இந்தியன் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணணும். இது வந்து ப்ராப்பராக நடந்துச்சுன்னா இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நடக்காத சில விஷயங்களில் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்சிஆர் உங்ககிட்ட இருக்காது. ஆனால் உங்ககிட்ட பேசுகிற மீடியேட்டர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்சிஆர் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வேலெட்லேருந்து ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு லிக்விட் மட்டும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது முழுக்க முழுக்க வந்து இது ஸ்கேம் தான். ஏன்னா நடுவில் இருக்க மீடியேட்டருக்கே முதல்ல வந்து ஃபண்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. யாரோ சொல்கிறத வச்சு இவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சப்போஸ் உண்மையிலேயே அவர்கிட்ட ஃபண்டு இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கலாமா? எஃப்சிஆர் இல்லாமல்னா வாங்கவே கூடாது. எஃப்சிஆர் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் ஃபண்ட் உள்ள வாங்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். உங்களோட என்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க் பண்ணிடுவாங்க. ரிமார்க் பண்ணி உங்கள் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ இதையும் நீங்கள் பண்ணக்கூடாது. தேர்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. என்னென்னா, இந்த நிறைய நம்ம வந்து நம்ம சேனல்லேயே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். கேஒய்சி நான் கேஒய்சின்ற மாதிரி நிறைய டாப்பிக்லாம் நான் போட்டிருப்பேன். இப்போ தேர்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இந்த ஃபண்டு பண்ணக்கூடாதுன்றது ரீசனு இதுதான். இந்த தேர்ட் இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஒய்சி ஃபண்டு தான் பண்ணுவாங்க. அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டி ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. அவங்க யார், சென்டர் யார், ரிசீவர் யார், ரிசீவர் மட்டும் தெரியும். ஏன்னா ரிசீவர் நீங்கள் தான். சென்டர் யாருன்னு தெரியாமல் ஒரு ஃபண்டை வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் யாருன்னு தெரியாமல் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு இன்டர்மீடியேட்டராக இருக்கிற ஒரு மீடியேட்டர் என்ன பண்ணுவாருன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபண்டை லிக்விடை பாதி கேஷை வாங்கிட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் இந்த ஃபண்டு எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தா, எதுக்காக கொடுத்தா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ்லேருந்து கேள்வி வரும். நம்மளோட ஆர்பிஐ கிட்டேருந்து நம்மளுக்கு கேள்வி வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த சென்டர் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த சென்டர் வந்து ஒரு ஃப்ராடலண்ட்டாகவோ இல்லை வேறு எதாவது தேடப்படுற ஒரு குற்றவாளியாகவோ இருந்துட்டா நம்மளோட என்ஜிஓ மேலேயும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் சார்ஜஸ் போடுவாங்க. ஏன்னா ஒரு கிரிமினல்கிட்டேருந்து நீங்கள் இவ்வளோ ஃபண்டு வாங்கியிருக்கீங்க, எந்த வித கான்டாக்ட் இல்லாமல் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்கள் மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, என்ஜிஓ மேலேயும் எடுப்பாங்க, டெம்பரரி உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி நடந்த விஷயங்களில் தான் உங்களை திருப்பி நான் வந்து உங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சில என்ஜிஓஸ் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. மாட்டி அது மூலமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சின்ன ஒரு 10,000 நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி வாங்கிட்டா கூட கொடுத்துட்டு அவன் எங்கே போனாலும் நம்மளுக்கு தெரியாது. வேறு ஸ்டேட்டுக்கு போயிடலாம், வேறு கண்ட்ரிக்கு போயிடலாம், என்ன ஒன்றா ஆகலாம். ஆனால் அந்த கேஸ் முடியாது. அது ரொம்ப ட்ராக் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அவன் தப்பிச்சு போக போக என்ன ஆகும்னா அது வரைக்கும் உங்கள் கேஸு உங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். உங்களால் சீக்கிரம் இதெல்லாம் ரிலீவ் ஆக முடியாது. எந்த விதமான நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபண்டு முதல்ல ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஃபண்டு யாருக்கிட்டேருந்து வந்தது, எதுக்காக அந்த பாதி யூட்டன் வாங்கிட்டு போனாங்கன்றது தான் பாயிண்ட்டு. இது வேறு ஏதாவது திருட்டு பணமாக கூட இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலெட்டுன்னு சொல்லும் போது மற்றவங்களோட அமௌண்ட்ஸை கார்டு டீட்டெயிலை வச்சு இல்லீகலாக வந்து சில கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த வேலெட்டில் ஃபண்டு லோட் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இதெல்லாம் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் சொல்கிறது 50-50 உண்மை இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேலெட் ட்ரான்சாக்ஷன் போது உண்மையிலே அவங்க சம்பாதிச்ச பணமும் உள்ளே இருக்கலாம், ஏதோ ஒரு கேமிங்கில் வந்த பணமாகவும் இருக்கலாம், இல்லை ஃபாரின்லேருந்து அந்த வேலெட்டில் அந்த சம் அமௌண்ட் அவங்களோட ஓன் மணி, அவங்க ஏர்ன் பண்ண மணியை கூட அவங்க லோட் பண்ணி வச்சுருக்கலாம், அதையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே சொல்லிட்டேன். அந்த மாதிரி உண்மையாக இருக்கும்போது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டேன். உண்மையாக இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்குன்றதான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா அவங்க வந்து ஏதோ திருட்டு பணமாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு வேலெட்டில் திருடி இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணி அந்த ஃபண்டை வந்து இந்த அன்ட்ரேசபிள் வேலெட்ஸில் ஏற்றி வைப்பாங்க. ஏற்றி வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணி பணமாக அவங்களுக்கு தேவைப்படும். அவங்க அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த அமௌண்ட் எங்கே போயிருக்குன்னு ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க அந்த பர்சன் மாட்டிப்பார். அவரோட கேஒய்சி அதில் வந்து லிங்க் ஆகிடும். லிங்க் ஆகிடுச்சுன்னா அவர் தான்ட்டு டேரெக்டாக வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி என்ஜிஓஸை தேடுறாங்க. என்ஜிஓஸை தேடி இந்த மாதிரி என்ஜிஓஸோட அக்கௌண்ட் ஆட் பண்ணி என்ஜிஓஸ்க்கு வித்ட்ரா அவங்களோட வேலெட்டுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அவங்கக்கிட்ட அவங்களோட பர்சனை ஒருத்தர் அனுப்பிச்சு அது லிக்விட் அமௌண்ட்டு கேஷை வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. பாதி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த மீதி பாதியை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பிரச்சனையில் மாட்ட போகிறது நம்ம என்ஜிஓ தான். ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்கிறது நான் கேஒய்சி ஃபண்ட் யாரும் பண்ணாதீங்க. இதில் இவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு இதுக்கு நம்ம ஆசைப்பட்டு நாளைக்கு பெரிய விஷயத்தில் போய் இழந்துடக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். மேலும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையை இதை தொலைச்சிடுறாங்க. என்னென்னா இன்னைக்கு டேட்டில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வரப்போகுது, நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கங்க, இது இவ்வளோ ப்ராஃபிட் வரும் உங்களுக்குன்னு சொல்கிறாங்கன்னா இது என்னென்னா எனக்கு இப்போ கால் வர்றது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ரை எனக்கு ஒரு 10 என்ஜிஓஸ் சேம் கேட்டகரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு தெரியுது இது வந்து யாரோ ஒரு ஸ்கேமர் வந்து டார்கெட் பண்ணி எல்லா என்ஜிஓஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ என்கிட்ட ஒரு 10 என்ஜிஓ கேட்குறீங்கன்னா இதே மாதிரி வேறு ஒருத்தர்கிட்ட இன்னொரு 10-20 பேர் போய் கேட்க தான் செய்வீங்க. அவங்களுக்கு யாராவது லீகல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட ஐடியா கேட்க தான் செய்வீங்க.
ஸோ இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியறதுனால உங்களுக்கு வந்து இப்பயே நான் அலர்ட் பண்ணுறேன். மேலும் இது என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்கிறோம், ஓப்பனாக சொல்லும்போது, சரி இவர் நீங்கள் வேறு ஏதோ விஷயத்த வச்சு நீங்கள் தப்பாக நினச்சி பேசுகிறீங்க. எனக்கு இப்போ சொல்கிறவர் வந்து தங்கமானவர். அவங்க இந்த மாதிரிலாம் ஃப்ராட் தனம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம எதுவும் பேசவும் முடியாது. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எதுவும் நான் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். என்னோட ஐடியாவை நான் சொல்லிடுவேன். இதுதான் நடக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாட்டிப்பீங்க. கேஒய்சியா வந்து ப்ராப்பரா நடந்தா இந்த மாரி, நான் கேஒய்சியா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா இந்த மாரி நடக்கும் அப்படின்றத ஓப்பன் அப்பா நம்ம சொல்லி விட்டுருது. அதுக்கு மேல அவங்களுடைய இஷ்டம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. கேஒய்சி, நான் கேஒய்சினா இதுதான் பிரச்சனை. பிரச்சனை இன் சென்ஸ் கேஒய்சினா இப்படி ப்ராப்பரா நடக்கும். நான் கேஒய்சினா இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ எது பண்ணுறது பெட்டர்ன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட அறிவுரை உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி ஃபண்ட் வந்தால் மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணி டொனேஷனை ரிசீவ் பண்ணுங்கள். நான் கேஒய்சி வந்தால் யாரும் ரிசீவ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸையும் பண்ணாதீங்க. ஏன்னா எதுவுமே வந்து இன்கம் டேக்ஸ்க்கோ ஆர்பிஐக்கோ மறைச்சு நீங்கள் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட தப்பான கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கே இப்போ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசியாக நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் காதும் காது வச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு போயிடுவோம். இது நான் கேஒய்சி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேங்கரை பிடிச்சி பண்ணிடுவேன், நான் வந்து இந்த பர்சனை பிடிச்சி பண்ணிடுவேன், எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்கள் இன்னைக்கு தப்பிக்கலாம். இன்னொரு 6 மாதம் 7 மாதம் போகும்போது நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் கிளறும் போது திருப்பி அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் திருப்பி அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக என்ஜாய் நடத்துங்க. சின்ன சின்ன ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது வந்து சின்ன ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். இது வந்து இப்போ இப்படி நம்ம செஞ்சோம்னா ஒரு ஐடியா ஒருத்தர் கொடுக்குறாரு. இவர் சொல்கிற ஐடியாவில் நம்ம போனோம்னா, இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் போய் சரி பண்ணிடலாம். ஸோ இது தைரியமாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம பண்ணுவோம். இந்த வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி யாரும் பண்ணாதீங்க. அப்படி பைபாஸ் பண்ணிட்டுலாம் போகிற அளவுக்குலாம் இந்த கவர்மெண்ட்டு உங்களை விடாது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை. ஸோ ப்ராப்பராக என்ஜாய் நடத்துங்க. ப்ராப்பராக டொனேஷன்ஸில் ரிசீவ் பண்ணுங்கள். அந்த டொனேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணாதீங்க. லீகலாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய்யுங்க. இதுதான் என்னோட அறிவுரை எல்லா என்ஜிஓஸ்க்கும் சொல்கிறது. மேலும் இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வாய்ஸ் நோட் கூட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. யாராவது ஏதாவது லீகலாக நடக்கிற மாதிரி இருக்குது, இல்லீகல் கிடையாது, லீகலாக தான் பண்ணுறாங்க, கேஒய்சி ஃபண்டு தான், எனக்கு இந்த மாதிரி ரிசீவ் பண்ணணும், எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கைடன்ஸ் வேணால் நம்ம தரலாம். ஆனால் இல்லீகல் மேட்ருக்கு எதுக்குமே வந்து நான் வந்து பேசவே நான் விருப்பப்பட மாட்டேன். லீகலான ஒர்க்கு இந்த மாதிரி நடக்க போகுது, எனக்கு லீகல் அட்வைஸர் யாரும் இல்லை, எனக்கு ஜஸ்ட் இது அட்வைஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் இல்லீகல் மேட்ருக்கு நான் சொல்ல முடியும், இப்போயே சொல்லிடுறேன், இல்லீகல் மேட்ருக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. லீகலான ஒர்க் மட்டும் நீங்களும் உங்களுக்கு அதான் சேஃபு. லீகலான ஒர்க் மட்டும் எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஜிஓ சார்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ஜிஓஸ்க்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு ஒர்க் தேவைப்படுது, சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் உங்களோட மெசேஜ் அனுப்பிச்சி விட்டா போதும். எனக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன ப்ரைஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். த்ரூ வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி கூட முடிச்சிடுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.